எல்லாருக்கும் இன்னொரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லணும்னு நினச்சேன். அதாவது கடவுள் நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதை நான் எந்த குறையும் சொல்ல விரும்பல. இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது பட்சம். கடவுள் நமக்கு வரம் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு முட்டாள்தனம். கடவுள் வரமும் கொடுக்க மாட்டார், வாய்ப்பும் கொடுக்க மாட்டார். வாய்ப்புக்கெல்லாம் நாம தான் உருவாக்கிக்கணும். நாம் உருவாக்கிக்கிற வாய்ப்பை வரமாக மாத்திரமா இல்லை வீணாக்கிறோமாங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்மளுக்குன்னு ஒரு சிறு கை தொழிலை கற்றுக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு நானும் ஒரு உதாரணம். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி போகிறதுக்கு சுய தொழில் கண்டிப்பான முறையில் தேவை. அதுக்கு இந்த தையல் தொழிலை தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பான முறையில் எப்பயுமே சரிவை நோக்கி போகாது, உயர்வை நோக்கி தான் போகுங்கிறது உங்களுக்கு நான் ஆணித்தனமாக சொல்கிறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் இன்னொரு சின்ன ஒரு குறிப்பு சொல்லணும்னு நினச்சேன். அதாவது கடவுள் நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. அதை நான் எந்த குறையும் சொல்ல விரும்பல. இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது பட்சம். கடவுள் நமக்கு வரம் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு முட்டாள்தனம். கடவுள் வரமும் கொடுக்க மாட்டார், வாய்ப்பும் கொடுக்க மாட்டார். வாய்ப்புக்கெல்லாம் நாம தான் உருவாக்கிக்கணும். நாம் உருவாக்கிக்கிற வாய்ப்பை வரமாக மாத்திரமா இல்லை வீணாக்கிறோமாங்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நம்மளுக்குன்னு ஒரு சிறு கை தொழிலை கற்றுக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு